Hello. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஆலமும் படைத்து காலமும் படைத்து உலக கோலமும் படைத்து நாளும் படைத்து வாழும் மனிதன் படைத்து விண்ணை படைத்து மண்ணை படைத்து வியத்தகு ஆட்சி புரிகின்ற அல்லாவை துதித்து இத்தரை காக்க இகமது வந்த அண்ணல் முகம்மது நபியை மதித்து உள்ளத்தில் புனைந்த அன்பு சலாம் எனும் வெள்ளத்தில் உங்கள் அனைவரையும் நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமாபாத் மண்ணிலே யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தை பொறுத்தமட்டிலே இந்த மண்ணில் கல்வி, கலை, கலாச்சாரம் என்று பல்வேறு சமூக பங்களிப்புகளை வழங்குகின்ற ஒரு உன்னத விளையாட்டுக் கழகமாக, ஒரு சமூக சேவை அமைப்பாக இந்த யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகம் திகழ்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு மிக சிறப்பாக இஸ்லாமாபாத் யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் பேராதரவிலே இந்த நிகழ்வுகள் பல்தேவை கட்டடத்திலே மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வுகளை தேசத்திலும் தேசம் தாண்டி சர்வதேச உறவுகளும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுகளை நாம் நேரடியாக வியூகம் டிவி வழியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது இந்த நிகழ்வுக்காக எமது கௌரவமான அழைப்பை ஏற்று பல்வேறு பெருந்தகைகள் இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எமது இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகா வித்யாலயத்தினுடைய அதிபர் AGM ரிஷாத் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அதே போல கல்முனை முஹையதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாயில் நம்பிக்கையாளர் சபையினுடைய நிர்வாக சபை உறுப்பினர், சிரேஷ்ட உளவள ஆலோசகர், தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய அதிபர் NM நௌஷாத் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். இந்த மண்ணில் நீண்ட காலமாக சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தராக இந்த மண்ணில் உள்ள மக்களினுடைய மனங்களை புரிந்து கொண்ட IL அர்ஷுதீன் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். அதே போல கிராம சேவை உத்தியோகத்தர் ஃபௌசுல் லிஹாஸ் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் AA அசீஸ் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் தஸ்தகீர் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். ஹுசைன் அவர்கள், அதே போல இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகர்களில் ஒருவராக இருக்கின்ற சகோதரர் மஹ்ரூப் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். அதே போன்று எமது யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள், கௌரவ உறுப்பினர்கள் பலர் இந்த நிகழ்விலே எமது கௌரவமான அழைப்பை ஏற்று இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எமது யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஆணிவேர் AB ரியால் செக்ரட்டரி, அதாவது செயலாளராக இருக்கின்ற AB ரியால் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். அவருடைய வழிநடத்தலிலே இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எமது அன்பான கௌரவமான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற பாடசாலை மாணவ மாணவிகள், அதே போல அவர்களை அழைத்து வந்திருக்கின்ற பெற்றோர்கள், உங்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வை, அதே போல இங்கே ஆசிரியர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வை உரை மறையாம் திருமறை அல் குர்ஆன் வசனங்களோடு சம்பிரதாய பூர்வமாக நாங்கள் ஆரம்பம் செய்ய வேண்டும். முதலிலே கிராத்தை தருவதற்காக MHM ஜாக்கில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صدق الله العليم. இந்த சந்தர்ப்பத்திலே இறைமறையாம் திருமறை அல் குர்ஆன் வசனங்களோடு கிராத்தோதி இந்த நிகழ்வை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைத்த MHM ஜாகில் அவர்களுக்கு இந்த வேளையிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய தேசிய கீதம் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நின்று மறை இந்த சந்தர்ப்பத்திலே தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்திய அத்தனை உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே உயரிய விளையாட்டு கழகமாக பல விளையாட்டு வீரர்களை, சமூக சேவகர்களை உருவாக்கிய பெருமைக்குரிய யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் பேர் ஆதரவிலே இந்த
கற்றல் உபகரணங்களை மாணவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கின்ற உயரிய நிகழ்விலே நாம் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக முன்பள்ளி கல்வியை மிக சிறப்பாக பூர்த்தி செய்துவிட்டு இந்த 2026ஆம் ஆண்டு புதிய ஆண்டிலே தரம் 1 பாடசாலையிலே இணைந்து கொள்வதற்காக காத்திருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த கற்றல் உபகரணங்களை நாங்கள் வழங்கி கௌரவிக்கப் போகின்ற அதே வேளையிலே எமது விளையாட்டுக் கழகம் பல பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. பி பிரிவிலே எமது அணியிலே பங்கு கொள்கின்ற பலர் பாடசாலை மாணவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இன்றைய தினத்திலே கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கப் போகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று எமது அழைப்பை ஏற்று இங்கே பிரசனமாக இருக்கின்ற அத்தனை அதிதிகளையும் மீண்டும் மீண்டும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்ற அதேவேளை தொடர்ந்து வரவேற்புரையோடு தலைமை உரை தருவதற்காக எமது யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தை நீண்ட காலமாக நிர்வகித்து வரக்கூடிய ஒருவர், இந்த கழகத்துக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து செயலாற்றக்கூடிய ஒரு சிறந்ததொரு சமூக சேவகர், இந்த கழகத்தினுடைய ஆணி வேராக இருந்து மிக சிறப்பாக செயலாற்றி வருகின்ற எமது கழகத்தினுடைய செயலாளர் AB ரியால் அவர்களை உங்கள் மத்தியிலே வரவேற்புரையோடு தலைமை உரை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 2026ஆம் ஆண்டுக்கான எமது யங் மவுண்ட் விளையாட்டு கழகத்தினுடைய ஒரு நிகழ்வாக இந்த கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் AGM ரிசாட் சார் அவர்களை இந்த வேளையில் நான் அன்போடு வரவேற்றவனாக, சிரேஷ்ட உளவல ஆலோசகர் NM நௌசாத் சார் அவர்களையும் இந்த இடத்தில் வரவேற்றவனாக, அதேபோல் இஸ்லாமாபாத் கிராம உத்தியோகத்தர் ஃபவுசுல் லியாசர் அவர்களையும் இந்த இடத்தில் நான் வரவேற்றவனாக, அதேபோல் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் IL அரசுதீன் சார் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு நான் வரவேற்றவனாக, அதேபோல் எங்கள் கழகத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் எங்களுடைய மௌரூப் மாமா அவர்களையும் இந்த இடத்தில் நான் வரவேற்றவனாக, அதேபோல் இஸ்லாமாபாத் பாடசாலையினுடைய நிறைவேற்று குழு சபையின் செயலாளர் எங்களுடைய நைம் அவர்களையும் இந்த வேளையில் வரவேற்றுக் கொண்டவனாக, அதேபோல் பொருளாதார இஸ்லாமாபாத் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் AA அசீஸ் சார் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்றவனாக, அதேபோல் இஸ்லாமாபாத் பாடசாலையின் அபிவிருத்தி குழுவின் உப செயலாளராக இப்னு அவர்களையும் நான் இந்த வேளையில் வரவேற்றவனாக, அதேபோல் எங்களுடைய கழகத்தில் நீண்ட காலங்களாக சிரேஷ்ட ஆலோசகர்களாக இதுவரைக்கும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய PMM தஸ்தகீர் நானா அவர்களையும் நான் வரவேற்றவனாக, அதேபோல் எங்களுடைய கழகத்தோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய உசைன் நானா அவர்களையும் வரவேற்றவனாக, அதேபோல் இந்த நிகழ்வுக்கு இந்த மாணவ செல்வங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவங்களுடைய கடமைகளை சீராக இதுவரைக்கும் பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்லாமாபாத் பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் அவர்களையும் நான் இந்த வேளையில் வரவேற்றவனாக, அதேபோல் இஸ்லாமாபாத் பாடசாலையினுடைய இஸ்லாமாபாத் ஆரம்ப பாடசாலையினுடைய
டீச்சர்ஸ்மாரை இந்த வேளையில் நான் வரவேற்றவனாக, அதேபோல் பெற்றோர்களாகிய உங்களையும் வரவேற்றுக் கொண்டு எனது சிறிய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். யாரும் விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளணும். இந்த யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். உண்மையாக விளையாட்டோடு மட்டும் நின்று விடாமல் பல பொது விஷயங்களோடும் பொது சேவைகளோடும் நாங்கள் அன்றிருந்து இன்று வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பல வேலை திட்டங்களை உள்வாங்கி இந்த மக்களுக்கு இந்த கழகத்தின் ஊடாக சிறப்பான சேவைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த கழகம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்று இந்த வருடத்துக்குரிய முதலாவது வேலை திட்டமாக இந்த சிறார்களுக்கான, அதேபோல் எங்கள் கழகத்தோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் பி அணியினருக்குமான கற்றல் உபகரணங்கள் நாங்கள் இந்த இடத்தில் வழங்க காத்திருக்கின்றோம். இதோடு நின்று விடாமல் எதிர்காலத்திலும் எங்களுடைய சேவை மீண்டும் மீண்டும் ஆரம்பிக்க நாங்கள் எத்தனித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மாத்திரமே எங்களுடைய சேவைகளை நாங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து இந்த ஊரில் மட்டுமல்ல வெளி இடங்களிலும் சென்று இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய கழகத்தின் ஊடாக நடத்துவதற்காக நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த கற்றல் உபகரணங்கள் நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அதனூடாக நீங்கள் கல்விகளை மென்மேலும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்புரையோடு தலைமை உரையினை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற எமது யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஆணிவேர் செயலாளர் ஏபி ரியால் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது, இந்த நிகழ்வில் எமது கௌரவமான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே அதிதிகளில் ஒருவராக இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற கல்முனை முஹையதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாயல் நிர்வாக சபை உறுப்பினர், சிரேஷ்ட உளவள ஆலோசகர், எக்ஸ் தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய அதிபர், எங்கள் மரியாதைக்குரிய NM நௌசாத் சார் அவர்களை உங்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். இறைவனை புகழ்ந்தவனாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சலவாத்தினையும் கூறி இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய கௌரவ செயலாளர் ரியால் அவர்களே, மற்றும் இங்கு இந்த அவையில் வருகை தந்திருக்கின்ற எமது மதிப்புக்குரிய இந்த இஸ்லாமாபாத் பாடசாலையினுடைய அதிபர் ரிசாட் சார் அவர்களே, மற்றும் கிராம சேவை உத்தியோகஸ்தர், அதே போன்று பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர், எனது அன்புக்குரிய சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர், அதே போன்று இந்த சபையினுடைய, அதாவது இந்த ஊரினுடைய ஒரு சொத்தாக காணப்படுகின்ற எங்களது ஜமால்தீன் மௌரூப் காக்கா அவர்களையும், மற்றும் இந்த கழகத்தினுடைய உறுப்பினர்கள், அதே போன்று விளையாட்டு வீரர்கள் அனைவரையும், அதே போன்று இந்த கல்லூரி வழி நடாத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள், அதே போன்று இதனை யார் யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை பேரையும் நான் விழித்து அன்பின் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, இந்த மண்ணை பொறுத்தவரை பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால்
இந்த இஸ்லாமாபாத் பிரதேசம் தற்போது பல்வேறு துறைகளிலும் கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக கலாச்சார ரீதியில் அபிவிருத்தி கண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான கல்விக்காக உதவி செய்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் இந்த மண்ணில் காணப்படுவது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இந்த கல்விக்காக உதவி செய்கின்ற இந்த நிகழ்வினை எமது யங் மவுண்ட் விளையாட்டு கழகத்தினர் முன்னெடுத்து செல்லுகின்ற இந்த நிகழ்வு பாராட்டக்கூடியது. இது மாத்திரமல்ல, இதோடு அவர்கள் நின்று விடாமல் பல்வேறு விதமான பணிகளை இந்த மக்களினுடைய கல்வி விருத்திக்காக செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த பிரதேசத்தில் இந்த மக்களினுடைய, எமது மாணவர்களினுடைய, சிறுவர்களினுடைய இந்த கல்வியை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை இஸ்லாமாபாத் முஸ்லிம் வித்தியாலயம். இந்த பாடசாலை எவ்வாறு உருவானது என்ற அந்த சரித்திரம் எமது மௌரூப் காக்கா அவர்களுக்கு நன்றாக தெரியும். இது ஆரம்பத்தில் ஒரு குடிசையாக ஆரம்பிக்கப்பட்டு அந்த குடிசை எரிக்கப்பட்டு பிறகு மீண்டும் அமைக்கப்பட்ட ஒரு பாடசாலை. தற்போது அந்த பாடசாலை உருவாக்கப்பட்டு இப்ப இந்த பாடசாலையினுடைய அதிபராக மதிப்புக்குரிய ரிசார்ட் சார் அவர்கள் பொறுப்படுத்ததன் பிறகு அது மிக வளர்ச்சி கண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே நாம் அறிந்த வகையில் கேள்விப்படுகின்ற அந்த விடயங்கள் எமது அதிபர் அவர்களினுடைய முற்போக்கான சிந்தனைகள், அவர்களினுடைய அர்ப்பணிப்பை நாம் இந்த கல்வி என்ற ரீதியில் இந்த மண், இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இவ்வாறான இந்த அமைப்புகளுக்கும் இந்த நிறுவன சார்ந்த விடயங்களுக்கும் பெற்றார்களாகிய நீங்கள் முழு ஒத்துழைப்பினை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சமூகத்தினுடைய கல்வியை நாம் வெறுமனே ஒரு பாடசாலையோ அல்லது ஒரு நிறுவனமோ மாத்திரம் செய்து முடிக்க முடியாது, அல்லது ஒரு அரசாங்கமோ செய்து முடிக்க முடியாது. நீங்கள் பெற்றாராகிய உங்களது ஒத்துழைப்பு கிடைக்கின்ற போதுதான் ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சியையும் ஒரு முழுமையான ஒரு வெற்றியை நாம் காண முடியும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இன்று இந்த நிகழ்வு முதலாம் தரத்திற்கு செல்ல இருக்கின்ற எமது அன்பு சிறார்களுக்காக வேண்டி இந்த கற்றல் உபகரணம் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த முதலாம் வகுப்பு என்று சொல்லுகின்ற போது இது 6 வயதை கொண்ட ஒரு வயது பருவமாக காணப்படுகின்றது. இன்று பிள்ளைகள் வீட்டிலிருந்து இப்போதுதான் பாடசாலைக்கு செல்ல இருக்கின்றார்கள். அதிலும் புதிய அரசாங்கத்தினுடைய புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு முதலாக காலடி வைக்கின்ற ஒரு வகுப்பாக இவர்கள் இருக்க போகின்றார்கள். ஆகவே இந்த வயது என்பது மிக மிக முக்கியமான ஒரு வயது. ஏனென்றால் ஒரு பிள்ளையினுடைய ஆளுமை என்பது 7 வயதினுள் பூர்த்தியாகின்றது என்று உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். 7 வயதில் ஒரு பிள்ளை இன்ன விடயங்களை கற்றுக்கொள்கின்றதோ, பழகிக்கொள்கின்றதோ, பார்த்து கொள்கின்றதோ அதுதான் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது என்பது உளவியலாளர்களினுடைய கருத்தும் அதே போன்று நமது இஸ்லாமிய கோட்பாடும் கூட அதுதான். அதனாலதான் சொல்லுவார்கள் 7 வயது வரை பிள்ளைகளை தொழுவதற்காக வணக்க வழிபாடுகளுக்காக பழக்குங்கள். அவன் 7 வயது வரை இல்லாவிட்டால் 10 வயதாகின்ற போது அவனுக்கு அடித்து தொலை வையுங்கள் என்று நமது இஸ்லாமிய கோட்பாடு கூட சொல்லி இருக்கின்றது. இதுதான் உளவியலும் சொல்லுகின்றது. ஆகவே இந்த 7 வயதில் உங்கள் பிள்ளைகள் எவ்வாறு வர வேண்டும், உங்கள் பிள்ளை எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 20-30 வருடத்துக்கு பிறகு உங்களது பிள்ளை எவ்வாறு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த 7 வயதில் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான விடயங்களை கொடுத்து விடுங்கள். நீங்கள் நல்ல வழிமுறைகளை கற்றுக் கொடுங்கள்.
நல்ல வாழ்வியல் முறைகளை கற்றுக் கொடுங்கள். படிப்பதற்குரிய வழிகாட்டல்களை அவர்களுக்கு செய்து கொடுங்கள். எவ்வாறு பழக வேண்டும், எவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும், எவ்வாறான அந்த செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இந்த பிள்ளைகளை பொறுத்தவரை, இந்த வயது பிள்ளைகளை பொறுத்தவரை நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு சொல்லுகின்ற விடயங்களை முழுமையாக கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்க மாட்டாது. இவர்கள் பார்த்து செய்கின்றவர்களாக இருப்பார்கள். நீங்கள் எவ்வாறு செயற்படுகின்றீர்களோ, நீங்கள் எவ்வாறு வீட்டில் நடந்து கொள்ளுகின்றீர்களோ அதே போன்றுதான் அந்த பிள்ளைகளும் அதே நடந்து கொள்வார்கள். ஆகவே பெற்றாராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளினுடைய ஆளுமையில, உங்களோட பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சியில நீங்கள் பங்களிப்பு செய்வதாக இருந்தால் அந்த பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக, உங்களது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தவர்களும் ஒரு முன்மாதிரியாக நீங்கள் நடக்குகின்ற போதுதான் அந்த பிள்ளையில் நாம் மாற்றத்தை உருவாக்கலாம். அதனாலதான் மிக முக்கியமாக இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள், பிள்ளைகளை மதிக்கக்கூடியவர்களாக இருங்கள், பிள்ளைகளை பாராட்டுங்கள், ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் பாராட்டக்கூடியவர்களாக இருங்கள். அவர்களுக்கு ஒரு பிழை செய்கின்ற போது அவர்களுக்கு நீங்கள் அதிகூடிய தண்டனைகளை கொடுக்கின்றவர்களாக இருக்காதீர்கள். அதை பொறுப்போடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளை தண்டிக்கின்ற போது அந்த பிள்ளை உள ரீதியாக பாதிக்கப்படுகின்றது. ஆகவே எமது பெற்றார்கள் இன்று எல்லோரும் எதை நினைக்கின்றார்கள் என்றால் எல்லாம் விரைவாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது உணவாக இருந்தாலும் சரி, சமைப்பதற்கு நமக்கு மாச்சலாக இருந்தால் நாம் உடனடியாக ஒரு கொத்து ரொட்டிய அல்லது ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி எப்படியாவது சாப்பிட்டு முடிக்க வேண்டும், நமக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது ஃபாஸ்டான அந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை எமது பிள்ளைகளிடமும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். எமது பிள்ளை உடனடியாக எழுத வேண்டும், உடனடியாக வாசிக்க வேண்டும், உடனடியாக எமது பிள்ளை பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அப்படி அல்ல. இந்த வயதில் இப்போது அந்த எழுவு அந்த பிள்ளைகளை நீங்கள் பெரிதாக அழுத்தம் கொடுக்காதீர்கள். அவர்கள் விரும்பிய வழியில் அவர்கள் செயற்படுவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். தற்போது அரசாங்கமும் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற இந்த புதிய கல்வி திட்டத்திலும் கூட முதலாம் தவணை வரை அவர்களுக்கு எழுத்து எந்த விதமான செயற்பாடுகளும் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் விளையாடு, அவர்களுடைய ஆளுமை செயற்பாடு, அவர்களினுடைய ஆக்க திறன்களை உருவாக்குகின்ற பணிகளைத்தான் அரசாங்கம் கல்வி திட்டங்கள் இப்போது வகுக்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் உங்களது பிள்ளைகளில் பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்காதீர்கள். மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அந்த பிள்ளை எழுதுகின்றது, எந்த பிள்ளை எழுதவில்லை, நீ ஏன் எழுதவில்லை என்று அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்காதீர்கள். அந்த பிள்ளை வாசிக்கின்றது, இந்த பிள்ளையினால் வாசிக்க முடியவில்லை, நீ ஏன் வாசிக்கவில்லை என்று பிள்ளைகளை தண்டிக்காதீர்கள். நீங்கள் நல்லுறவோடு அன்போடு இந்த பிள்ளைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்துகின்ற போது நிச்சயமாக உங்களோட பிள்ளை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார்கள். அதில் எதுவிதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் மனசு அந்த பிள்ளையை நல்ல முறையில் வாழ்த்துகின்ற போது, நல்ல முறையில் அந்த பிள்ளையை பாராட்டுகின்ற போது, நல்ல முறையில் அந்த பிள்ளைக்காக நீங்கள் துஆ செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் உங்களோட பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லுவான் என்றதை நீங்கள் எக்காரணம் கொண்டும் சந்தேகம் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நல்ல எண்ணத்தோடு நல்ல மனசோடு நீங்கள் செய்யுங்கள். இறைவனிடம் கேளுங்கள். இறைவன் உங்கள் பிள்ளைகளை நல்வழி காட்டுவான். அதே போன்று பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பியவுடன் உங்கள் பணி முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். பாடசாலையோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள், ஆசிரியர்களோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள், அதிபரோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாடசாலையில் நடைபெறுகின்ற பிள்ளைகளின் செயற்பாடுகளை கேட்டு அறியுங்கள்.
அது மாத்திரமல்ல, உங்களோட பிள்ளைகளினுடைய விடயங்களை மறைக்காமல் ஆசிரியர்களோடு பேசுங்கள். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் ஆசிரியர்களோடு பேசி நமது பிள்ளையை ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக முன் வர வேண்டும், அந்த பிள்ளை நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு சகலரும் இருக்கின்றார்கள். அதில் ஒரு முதல் கட்டமாகத்தான் எமது யங் மவுண்ட் இந்த விளையாட்டுக் கழகம் இந்த இஸ்லாமாபாத் பிரதேசத்தில் கல்வி வளர்ச்சிக்காக இன்று முன் வந்திருக்கின்றார்கள். கல்விதான் ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு சமூகம் மாற வேண்டும் என்றால் அது கல்வியின் மூலம் மாத்திரம்தான் மாறும். நம்மளை போன்ற இந்த ஏழை சமூகம், நம்மளை போன்ற கஷ்டப்பட்ட சமூகத்தினுடைய ஒரே ஒரு சொத்து இந்த கல்வி மாத்திரம்தான். இந்த கல்வியின் மூலம்தான் நாம் இந்த சமூகத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக நாம் பிரகாசிக்க முடியும். நம்மளை திமிர்ந்து பார்க்க வைப்பதற்கு, மற்றவர்கள் நம்மளை திரும்பி பார்க்க வைப்பதற்கு நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சொத்து இந்த கல்வி மாத்திரம்தான். ஆகவே இந்த கல்வியை கொடுப்பதற்கு இந்த யங் மவுண்ட் விளையாட்டு கழகத்தை போன்று இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றார்களும் உங்கள் பிரதேசத்தில் யார் யார் பிள்ளைகள் எல்லாம் படிப்பதற்கு கஷ்டப்படுகின்றார்களோ, உதவி செய்ய இயலாமல் அவர்களுக்கு நீங்கள் வேண்டிய உதவிகளை வழங்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஒத்துழைப்புகளை கொடுத்து அவர்களை பாடசாலையோடு இணைத்து அவர்களுக்கு கல்வியை புகட்டுங்கள். இந்த சமூகம் மாறும் என்ற அந்த செய்தியை உங்களிடம் நான் விடுத்து இறுதியாக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த இந்த யங் மவுண்ட் விளையாட்டு கழகத்திற்கும் அவர்களினுடைய அந்த ஏற்பாடு செய்த சகோதரர் ரியால் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள் அத்துணை பேருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். இந்த சந்தர்ப்பத்திலே பெற்றோர்களுக்கு பிள்ளை வளர்ப்பு தொடர்பான உளவியல் ரீதியான கருத்துக்களை தன்னுடைய உரையிலே இணைத்துக் கொண்ட எமது அதிதி கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாயல் நிர்வாக சபை உறுப்பினர், சிரேஷ்ட உளவள ஆலோசகர், எக்ஸ் கல்வி நிறுவனத்தினுடைய அதிபர் நௌஷாத் சார் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை எமது யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே எமது கழகத்துக்காக தேசத்தில் இருந்தாலும் தேசத்தை விட்டு வெளியில் வாழ்ந்தாலும் கழகத்தோடு என்றும் கழகத்தினுடைய எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. அந்த அடிப்படையிலே நீண்ட காலமாக முன்பள்ளி கல்வியை மாணவர்களுக்கு புகட்டி வருகின்ற ஒரு சிரேஷ்டமான ஆசிரியை ஜமீலா அவர்களை மறந்துவிட முடியாது. அவருடைய புதல்வர் உயர் கல்வியை கற்பதற்காக லண்டன் மண்ணிலே வசித்து வருகின்றார் கஸாரி அகமட். அவரையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கும் யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எமது யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய மற்றுமொரு ஆணிவேர், இந்த கழகத்தை உருவாக்கிய பெருமைக்குரிய எமது ஸ்தாபக தலைவர், லண்டன் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்துல் ரஹ்மான் அவர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. தற்போது முகநூல் வழியாக நேரடியாக இந்த நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எமது கழக வீரர்கள் பலர் கட்டார் மண்ணிலே தொழில் நிமித்தம் வாழ்ந்து வந்தாலும் அங்கேயும் ஒரு யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தை உருவாக்கி பல அணிகளோடு தற்போது விளையாடி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. இந்த சந்தர்ப்பத்திலே கட்டார் மண்ணிலே இருந்தும் எமது நிகழ்வுகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இந்த கழகத்துக்காக பல்வேறு செயற்பாடுகளோடு உழைத்து வந்த பெருமைக்குரியவர் மர்ஹூம் KM ஃபாரூக் தாகீர் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மறந்துவிட முடியாது. அவருக்கும் அல்லாஹ்
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக இந்த மண்ணையும் மக்களையும் என்றும் நேசிக்கக்கூடிய ஒருவர், அரசியல் சார்பாக பல விழிப்புணர்வு கருத்துக்களை அவ்வப்போது தெரிவித்து வரக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் எங்களுடைய மஹ்ரூப் காக்கா அவர்கள். குறிப்பாக இந்த கழகத்துக்கு பல்வேறு ஆலோசனைகளை, வழிகாட்டுதல்களை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக எமது கழக வீரர்களுக்கு எடுத்துரைப்பவர்தான் மௌரூப் காக்கா அவர்கள். இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியிலே எமது கழகத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் மஹ்ரூப் அவர்களை உங்கள் மத்தியில் நேரத்தை கருத்தில் கொண்டு உரையாற்ற வருமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே அரங்கம் நிறைந்த கரகோஷத்துக்கு மத்தியில் மௌரூப் அவர்களை உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஒரு நிகழ்வு சிறந்த நிகழ்வாக மழலைகளின் எதிர்காலத்தை இன்று ஆரம்பம் செய்வதற்காக அவர்களுடைய கல்விக்கு வழிகாட்டி அவர்களுடைய எதிர்காலத்திற்கு அவர்களுக்கு சன்மானம் வழங்கி அவர்கள் அந்த கொப்பியிலே அவர்களுடைய பேனாக்களை பென்சில்களை எழுத வைப்பதற்கான முதல் படி, முதல் ஆரம்பம் சிறப்பான நிகழ்வை ஜம்மோன் விளையாட்டுக் கழகம் தொடர்ச்சியாக இங்கு இஸ்லாமாபாத்தில் ஆரம்பித்த காலத்தில் இருந்து அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த இஸ்லாமாபாத் மக்களுக்காகவும் இந்த சிறந்த செல்வர்களுக்காகவும் அவர்கள் வழியில் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதற்கு நானும் ஒரு ஆலோசகராக இருக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகளை ஒவ்வொருவராக விழிக்க நேரம் காணாமையின் காரணமாக முற்றமாக உங்களை நானும் இந்த மண்ணின் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மழலைகளின் நிகழ்வுக்கு வருகை தந்ததை நான் மனப்பூர்வமாக உங்களை வரவேற்று உங்களை விழித்தவனாக இந்த ஜன்மோகன் கழகத்தின் செயலாளர் அவர்கள் தலைமை தாங்கிய செயலாளர் அவர்களையும் விழித்தவனாக சில கருத்துக்களை இங்கு உங்கள் முன் பேச வேண்டும் என்று நான் முனைகின்றேன். இந்த இஸ்லாமாபாத் என்னும் இந்த கிராமம் நான் 83ஆம் ஆண்டு வருகின்ற போது மிகவும் ஒரு கஷ்டமான துன்பதுயரத்துக்கு உள்வாங்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது. எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டு காலங்களாக ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு துடிப்புள்ளவர்கள் இணங்கி இந்த கிராமத்தை இன்று 2026ஆம் ஆண்டு இந்த கிராமம் என்று சொல்லாமல் இந்த நகரம் என்று மாறி வந்திருக்கிறதுக்கு காரணம் இங்குள்ள முக்கியமானவர்கள் இந்த பாடசாலையை உருவாக்கி அந்த பாடசாலை ஊடாக இன்று நியாயமான மாணவர்கள் சிறந்த கல்விகளை பெற்று இன்றைக்கு உயர்நிலை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இளைஞர்களை நான் விழித்து அவர்கள் எதிர்காலத்தில் எங்களை போன்று இந்த சமூகத்துக்கும் இந்த இடத்திற்கும் வெளிச்சத்தை ஊட்ட வேண்டும் என்று கேட்டு சில தீர்மானங்களை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பகுதியாக எடுத்துச் சென்றிருக்கின்றோம். அதன் ஊடாக அன்று குடிசையில் உள்ள பாடசாலை பேரியர் அஸ்ரப் அவர்களை வைக்க வேண்டும். பேரியர் அஸ்ரப் அவர்களிடம் நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, அந்த நேரம் அவருடன் மிகவும் தொடர்புடைய இருந்த நான், எங்களுக்கு இந்த கல்முனையில் ஒரு முஸ்லிம் பாடசாலை தகுதியான பாடசாலை இல்லை. பெசிலியிலே எங்களுக்கு பிள்ளைகள் கல்வி கட்டி 20-25 வருடமாக எந்த ஒரு பிரசனத்தையும் அடையாத மாணவர்களாக அவர்கள் எந்த ஒரு எழுச்சியும் இல்லாத மாணவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு நகரம். நாளை ஒரு காலம் இந்த நகரத்திலே சிறந்த மாணவர்களாக அவர்களும் பெற வேண்டும். எங்களுக்கு தகுதியான ஒரு பாடசாலை தர வேண்டும் என்று கேட்டு அவர்களை மன்றாடி அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட பாடசாலை தான் இன்று
9 ஏகளையும் பல பாடங்களையும் பெற்று இன்றைக்கு ஒரு 25-30 பிள்ளைகள் இன்று உயர்தரத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறது என்றால் அந்த நன்றியை இந்த மக்கள் பேரில் அசரப்புக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டு, அதே போன்று இந்த பாடசாலையின் அதிபர் 3-4 அதிபர்களை நான் இங்கே கண்டிருக்கின்றேன், அவர்களுடன் உழைத்திருக்கின்றேன், அவர்களுடன் மிகவும் நேசமாக இருந்திருக்கின்றேன். ஆனால் இப்ப கிடைத்திருக்கின்ற அதிபர் ஊடாக இந்த மக்களும் இந்த பிரதேசம் நகரத்தில், இந்த நகரம் என்று சொல்ற இந்த கல்முனை நகரத்தோட தொடர்புபடுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்றது என்றால் இந்த அதிபர் ஊடாகத்தான் இந்த பாடசாலை இலங்கையிலேயே பல இடங்களுக்கும் பேர் புகழும் எடுக்கக்கூடிய சூழல்களை உருவாக்கியிருக்கின்றது. அது போன்று அன்று முதலாவது இந்த பாடசாலை ஒன்றை உருவாக்குவதற்கு நானும் இங்கே இருக்கின்ற முதலாவது பாடசாலை ஆசிரியை ஜெமிலா அவர்களும் பேரியரசரிடம் இந்த பாடசாலையும் தர வேணும் எங்களுக்கு என்று கேட்டு இன்று அந்த பாடசாலையையும் கட்ட வைத்து இன்று அதுவும் ஒரு சிறந்த பாடசாலையாக மாறி இந்த கல்விகளை வளர்த்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களையும் நான் இன்று இந்த பிரதேசத்திற்கு அவர்கள் அர்ப்பணி செய்கிறதையும் நன்றி மறவாமல் நீங்கள் பெற்றோர்களும் இருக்க வேண்டும், அதுபோடு இன்று ஊரில் இருக்கின்ற அனைவரும் இருக்க வேண்டும் என்றும் கேட்டு, எதிர்காலத்தில் இந்த யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகம் ஒரு சிறந்த இதை விடையும் மேலும் படி உயர்ந்து அவர்கள் சிறப்பான ஒரு நிகழ்வுகளையும் மேலதிகமான இந்த பிரதேசத்தில் உள்ள சகல என்னென்ன காரணத்துக்காக யார் இங்கு என்னென்ன நடைமுறையில் இருக்கின்றதோ அவைகளுக்கெல்லாம் ஒத்தாசையும் உதவியும் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் எழுந்து வளர வேண்டும் என்றும், இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற வெளிநாடுகளிலே இருக்கின்ற ஜம்மவுண்ட் விளையாட்டு தலைவர் இந்த அதில் மேலே உள்ள உறுப்பினர்களும் அவர்களும் சிறந்து அங்கேயும் நல்வாழ்வு பெற்று இந்த சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக திகழ வேண்டும் என்று கேட்டு, இங்கு வந்திருக்கிற அனைவரையும் பெற்றோர்களையும் இந்த பாடசாலையிலிருந்து ஆண்டு ஒன்றுக்கு செல்லக்கூடிய மழலைகளையும் முடித்து நான் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியில் உரையாற்றிவிட்டு தற்போது அமர்ந்திருக்கின்ற எமது யங்மோன் விளையாட்டுக் கழகத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகர்களில் ஒருவராக இருக்கின்ற மௌரூப் நானா அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே இதயபூர்வமான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். யங்மோன் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டிலே பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இஸ்லாமாபாத் மண்ணிலே, இஸ்லாமாபாத் பல்வேவை கட்டடத்திலே இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வில் அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய கல்வியின் உச்சத்தை தொடுவதற்கு அயராது உழைத்து வருகின்ற ஒரு மகத்துவம் மிக்க அதிபர், எங்கள் அதிபர் AGM ரிஷாத் சார் அவர்களை உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். அருளாளன் பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் எல்லா உலகையும் ஏகமாய் காக்கும் வல்லான் உனக்கே வான்புகழ் அல்லாஹ். இன்றைய நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிறுவனத்தை யங்மோன் விளையாட்டுக் கழகத்தை ஸ்தாபித்து இதனை தற்போது முகநூலிலே பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் அப்துல் ரஹ்மான் அவர்களை இந்த நேரத்திலே விழித்தவனாக, இதனுடைய செயலாளர் ரியால் அவர்களையும் இந்த நேரத்திலே விழித்தவனாக,
இந்த நிகழ்விற்கு அதிதிகளாக வருகின்றிருக்கின்ற உளவள ஆலோசகர், ஒரு சமூக சேவகர், பல்துறைகளிலும் தன்னை வியாபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான மனிதர் நௌசாத் அவர்களையும் இந்த நேரத்திலே விழித்தவனாக, அதேபோன்று இங்கே வருகின்றிருக்கின்ற கிராம சேவக உத்தியோகத்தர் லியாஸ், அதேபோன்று சமுத்தி உத்தியோகத்தர் அருசுதீன், அதேபோன்று பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் அசீஸ், அதேபோன்று இந்த கிராமத்தை என்றுமே நேசிக்கின்ற, இந்த கிராமத்துக்காக நான் நினைக்கின்றேன் அவருடைய ஆயுளிலே அதிகமான காலத்தை செலவழித்த இந்த கிராம மக்கள் அத்தனை பேரும் மதிக்க வேண்டிய ஒரு உன்னதமான மனிதர் அபூபக்கர் அவர்களையும் இந்த நேரத்திலே விழித்து, அதேபோன்று எஸ்டிசியினுடைய தற்போதைய செயலாளர் எங்களுடைய நயீம், முன்னாள் செயலாளர், அதேபோன்று இதனுடைய உறுப்பினர்கள், இங்கு வருகின்ற பாலர் பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அத்தனை பேர்களையும் நான் விழிக்க தவறிருந்தால் அத்தனை பேரையும் பெருமனம் கொண்டு விழித்தவனாக இந்த நேரத்திலே ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்னே உரைக்கலாம், பேசலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய பெற்றோர்களே, கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகா வித்தியாலயம் இந்த பாடசாலையின் பெயரை உச்சரிப்பவர்கள் மகா வித்தியாலயம் என்ற பெயரை எதிர்காலத்தில் மறக்காமல் உச்சரிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக விடுக்க விரும்புகின்றேன். ஆகவே பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த பாடசாலையை வளர்க்கின்ற விடயத்திலே பகைப்புலமாக இருந்திருக்கின்றது. ஆரம்ப காலத்திலே அபூபக்கரும் அவரோடு சேர்ந்த இந்த கிராமத்தை நேசிக்கின்ற மக்களும் அவரோடு இணைந்து அதே போன்று பலர், நான் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லாமல் இந்த நேரம் போதாம் என்பதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆகவே எல்லோரையும் நான் சொல்கின்றேன், அவர்கள் அனைவரும் இணைந்து இந்த பாடசாலையை வளர்த்தார்கள். ஆனால் அந்த பாடசாலை ஒரு காலகட்டத்திலே ஒரு ஆசிரியர்கள், அதாவது பாடசாலையினுடைய அந்த ஒரு வலயம் தன்னுடைய ஆசிரியர் தேவையில்லை என்று நினைக்கின்றவர்களை, இவருடைய சேவை தேவையில்லை என்று நினைக்கின்றவர்கள் ஓய்வெடுக்கின்ற இடமாகவும், மாணவர்கள் விரும்பியவாறு செயற்படுகின்ற இடமாகவும் ஒரு காலம் செயற்பட்டது. ஆனால் இன்று கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தால் மட்டும்தான் அந்த கலாசாலையில் நிரந்தரமாக நிற்க முடியும். கற்கக்கூடிய மாணவனாக இருந்தால் மாத்திரம்தான், கல்விக்கு உதவி செய்யக்கூடிய பெற்றோராக இருந்தால் மட்டும்தான் அந்த பாடசாலையில் தொடர்ந்து தரிக்க முடியும். இல்லாவிட்டால் அவங்களுடைய இருப்பு பரீட்சிக்கப்படும் என்கின்ற நிலைமை இன்று இந்த பாடசாலைக்கு வந்திருக்கின்றது. அன்னை காலமாக இந்த பாடசாலை இந்த பிராந்தியத்திலே பல்வேறுபட்ட சாதனைகளையும் சரித்திரங்களையும் படைத்துக் கொண்டிருக்கின்றது. கல்வி புலன் சார்ந்து சிந்திக்கின்றவர்களும் சமூக சிந்தனையோடு உணர்ந்து பரிணமிக்கின்றவர்களும் மாத்திரம்தான் இந்த பாடசாலையின் வளர்ச்சியை அவதானிக்க முடியும். இன்று நாம் ஓஎல் என்கின்ற ஒரு பிரிவை ஆரம்பித்த முதல் தருவாயிலே நைனே எடுத்தது மட்டுமல்லாமல் இந்த கல்முனை வலயத்திலே முதலாம் இடத்தை பெற்று சாதனை படைத்தோம். காமல் பெட்டிமா காலேஜ், அதே போன்று ஜாயிரா, பாலிகா, இப்படி அல்மனார், சம்ஸ்ரீன் பெரும் பெரும் பாடசாலைகளை நாம் முறியடித்து சாதனை படைத்தோம். ஏன் இதெல்லாம் சொல்கின்றேன் என்றால், இது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிகமான மேடைகளிலே என்னால் பிரஸ்தாபிக்க வேண்டியிருக்கின்றது. நாம் அது மட்டுமல்ல, இந்த பாடசாலையில் நாம் கடந்த முறை கூட நாம் 9A சித்தியை பெற்று, இது மட்டுமல்லாமல் கணிதத்திலே 60%, விஞ்ஞானத்திலே 80%, ஆங்கிலம் உட்பட சகல பாடங்களிலும் 100% சித்தியை பெற்றோம். 100% சித்தியை பெறுவது என்பது சாமானியமான விடயம் அல்ல. கல்வி புலம் சார்ந்தவர்களுக்கு அதனுடைய கனதி விளங்கும் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கல்வியிலே நாம் ஒரு என்கின்ற அந்த பகுதியை உருவாக்கியதோடு நின்றுவிடாமல் ஏல் என்கின்ற பிரிவையும் உருவாக்கி
இன்று இந்த பாடசாலை கல்முனை மாநகரத்திலே ஒரு முஸ்லிம் மகாவித்யாலயமாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இன்று ஏஎல் படித்து மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய வாய்ப்பில் இருக்கின்றார்கள். இப்போது மாணவர்கள் பரீட்சை ஏஎலுக்காக எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இங்கிருக்கின்ற பெற்றோர்களும் இந்த சமூகமும் நாம் கல்வி சார்ந்த விடயங்களை இங்கே அதனுடைய விடயங்களை நாம் சொல்லியிருந்தோம், அதனுடைய சாதனைகளை சொல்லியிருந்தோம். இணைப்பாட விதானங்களிலும் இந்த பாடசாலை ஒரு உச்ச நிலைமையில் அடைந்திருக்கின்றது. கல்முனை வலயத்திலே பாடசாலைகளுடைய அந்த பேன் வாத்திய குழுவிலே அந்த பேன் வாத்தியத்தை உருவாக்கியவர்களில் ஒருவர் என்னோடு அயராது பாடுபட்ட ஜெமிலா டீச்சர் இருக்கின்றார். அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து தேநீரையும் தயாரித்துக் கொண்டு அங்கே வந்து அந்த மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்தி அந்த பேன் வாத்தியத்துக்கு உதவி புரிந்தார். அண்மையிலே நடந்த பேன் வாத்திய போட்டி நிகழ்ச்சியிலே கல்முனை வலயத்திலே பெரும் பெரும் தேசிய பாடசாலைகளை முறியடித்து இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகாவித்யாலயம் 3வது இடத்தை பேன் வாத்தியத்திலே சாதித்தது என்றால் அது சாதனை. 3000 மாணவர்கள் 4000 மாணவர்கள் ஜாயிரா காலேஜில் இருக்கிறார்கள். அதே போன்று பெட்டிமா காலேஜிலே 4000 மாணவர்கள். அதே நேரத்தில் பாலிகாவிலே 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள். அங்கே ஒரு வேண்பாத்திய குழு இல்லை. எமது வேண்பாத்தியத்தை நாம் கொடுத்தோம். அது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். நான் இங்கே சொல்ல வருகின்ற விடயம் என்னென்றால், இப்படி பெரும் பாடசாலைகளை நாங்கள் முறியடித்து இந்த பிராந்தியத்திலே பச்சிமா காலேஜ் 1ஆம் இடம், நிந்தூர் அல் அஸ்ரத் தேசிய பாடசாலை 2ஆம் இடம், இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகாவித்யாலயம் 3ஆம் இடம் பெற்றது. ஆனால் உண்மையாக 1ஆம் இடம் நாம் தான் பெற வேண்டியது. எமக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை காணாததான் அங்கே இருந்த சலஞ்சான ஒரு சவாலான விடயமாக இருந்தது. அதே போன்று கணித ஒலிம்பியாட் போட்டியிலே வரலாற்றிலே முதல் தடவையாக 2 மாணவர்கள் கல்முனை வலயத்திலே தெரிவு செய்யப்பட்டார்கள் இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகாவித்யாலயம். ஒலிம்பியாட் போட்டி என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு விஞ்ஞான அறிவியல் ரீதியான போட்டி. அதே வெளிநாடுகளுக்கு அப்படி தெரிவு செய்யப்படுற மாணவர்கள் செல்வார்கள். அதே போன்று தமிழ் தின போட்டி என்ன, ஏனைய போட்டிகள் என்ன, எல்லாம் சாதித்துக் கொண்டிருக்கின்றது. அண்மையிலே நடந்த தக்ரோ விளையாட்டு போட்டியிலே இலங்கை ரீதியாக தேசிய ரீதியாக ரோயல் கல்லூரி, ஆனந்தா, நாலந்தா, அதே போன்று பெரும் பெரும் பாடசாலைகள் அந்த பாடசாலைகளோடு போட்டியிட்டு தக்ரோ விளையாட்டிலே தேசிய ரீதியாக 10 அணிகளில் ஒரு அணியாக இஸ்லாமாபாத் அணி தெரிவு செய்யப்பட்டது. அதே போன்று மாகாணம், மாவட்டம் எத்தனை போட்டிகளிலும் பல சாதனைகளை இந்த கல்லூரி சாதித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் நான் இங்கே வேதனைப்படுகின்ற விடயம் என்னவென்றால், பல விடயங்களிலே இந்த ஊரில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள், இந்த ஊரை நேசிக்கின்றவர்கள் பாடசாலையோடு சங்கமிக்கின்ற விடயம் குறைவாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த ஊரிலே எந்த நிகழ்வுக்கு அழைத்தாலும் பெண்கள் தான் வருகின்றார்கள். இது ஒரு வேதனையான விடயம். இந்த கிராமத்தினுடைய சாவுக்கேடு என்று நான் நினைக்கின்றேன். ஆண்கள் வர வேண்டும், ஆண்களோடு நான் அளவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பள்ளி வாயிலுக்கு சென்றேன், அங்கே அதிகமான ஆண்களோடு பேசலாம் என்று நினைத்தேன். மிஞ்சியது ஒரு 5-6 பேர் தான். பல பாடசாலையிலே பல நிகழ்வுகளுக்கு அழைக்கின்றேன் ஆண்களோடு பேசலாம் என்று. இது ஒரு அதிபருடைய ஆதங்கம். பல நிகழ்வுகளுக்கு ஆண்களை அழைக்கின்றோம், வருகின்றார்கள் இல்லை. இப்படியான நிகழ்வுகளுக்காக வந்தால் இங்கே ஆண்களை பார்ப்பதற்கு எனக்கு பார்க்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த சமூகம் எப்போது விழிப்பது? இங்கே இருக்கின்ற பாடசாலை தேசியம் சர்வதேசம் தொட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் இன்னும் இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் மடமையிலும் நாம் பழமையான விடயங்களிலும் இன்னும் ஆகசிச்சு மூழ்கிக் கொண்டிருந்தால் எப்படி இந்த சமூகத்தை மீட்டெடுப்பது? இது ஒரு அதிபருடைய ஆதங்கம். பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள். நான் இங்கே எல்லாவற்றையும் அடுக்க முடியாது. ஒரு அதிபராக வந்து இந்த பாடசாலையை பொறுப்பேற்று நான் நினைக்கின்றேன், கல்முனை வலயத்தில் இல்ல, இலங்கை நாட்டிலே ஒரு அதிபராக வந்து நான் எதிர்கொண்ட பிரச்சனை போன்று ஏனைய அதிபர்கள் எதிர்கொண்டிருப்பார் என்றால் அது முடியாது என்று நான் நினைக்கின்றேன். அவ்வளவு பிரச்சனைகள். நாங்கள் போலீசுக்கு சென்றிருக்கின்றோம், மீரிசம் போர்ட்டுக்கு சென்றிருக்கின்றோம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு சென்றிருக்கின்றோம்,
நீதிமன்றங்களை பலமுறை காலடி வைத்திருக்கின்றேன். இந்த பாடசாலையை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள், பல சிக்கல்களை எல்லாம் களைந்து அறிந்துதான் இந்த பாடசாலையை இந்த இடத்துக்கு உயர்த்திருக்கின்றோம். இன்றும் நான் என்னோட சொல்ல முடியாத எத்தனையோ விடயங்களிலே நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். சில விடயங்களை அதிபர் என்ற சாணத்திலே தூக்கிக் கொண்டு தன்னந்தனியாக சுமக்கின்றேன். இப்படியெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் ஒரு சில ஜீவன்கள், இங்க இருக்கின்ற அபூபக்கர், நயீம், அதே போன்று இங்க இருக்கின்ற ஒரு சிலர்கள், நான் பெயர் சொல்ல மறந்துவிட்டதற்காக மன்னியுங்கள், எல்லோரையும் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சில ஜீவன்கள் மட்டும் வருகின்றது. அதிகமானவர்கள் விழிப்பில்லாமல் இருக்கிறார்கள். இந்த அதிபர் மட்டும் அந்த ஆசனத்தில் எத்தனை வருடங்கள் இருப்பார்? அவருக்கும் ஒரு இடமாற்றம் இருக்கின்றது. வருகின்றவர் யார் என்று தெரியாது. ஆனால் நீங்கள் விழித்தால் மட்டும்தான் அந்த கல்வியை இன்று வளர்ந்திருக்கின்ற இடத்திலிருந்து மீண்டும் அடுத்த படி நோக்கி நகர்த்த முடியும். என்றால் அந்த சமூகம் விழிக்க வேண்டும். ஆனால் அந்த சமூகம் இதுவரையும் விழிப்பிலே தயக்கத்தோடும் அதிலே அவர்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கின்ற போது, உருவாக்கியவன் என்ற அடிப்படையிலே, பல விடயங்களை உருவாக்கியவன் என்ற அடிப்படையிலே நான் கவலைப்படுகின்றேன். இது அடுத்த நிலைமை என்னவாகும் என்று. உண்மையிலே இன்றைய நிகழ்வு எனக்கு மிக சந்தோஷத்தை தருகின்றது. ஜங்மோன் விளையாட்டுக் கழகம் இப்படியான நல்ல நிகழ்வுகளை செய்கின்றது. இந்த கிராமத்திலே இருக்கின்ற பல கழகங்களிலே ஒரு ஜங்மோன் விளையாட்டுக் கழகம் உண்மையிலே நல்ல பெயர் கொண்டு உச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு கழகமாக இருக்கிறது. இந்த சமூகத்தை சிந்திக்கின்றது. கடந்த முறை நாம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தோம் ஜங்மோன் விளையாட்டுக் கழகத்திடம், இந்த பாடசாலைக்கு ஒரு சிசிடி கேமராவை தாருங்கள் என்று. அந்த சிசிடி கேமராவை அவர்கள் தந்திருந்தார்கள். அங்கே அந்த சிசிடி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கழகத்திற்கு, இந்த ஜங்மோன் விளையாட்டுக் கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலே சிற்சில குறைபாடுகள் இருக்கின்றது. ஆகவே ஜங்மோன் விளையாட்டுக் கழகம் அதனையும் கருணை கொண்டு அதில் இருக்கின்ற சில குறைகளை தீர்த்து அது ஒரு பூர்த்தியான ஒரு சிசிடி கேமரா தொகுதியாக எதிர்காலத்தில் மாற்றுவதற்கு நீங்கள் முனைய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த பாடசாலையிலே பல தேவைகள் இருக்கின்றது, பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கின்றது. நான் ஜங்மோன் விளையாட்டுக் கழகத்திடம் பார்த்து கேட்பதெல்லாம், இங்கிருக்கின்ற இளைஞர்களை பார்த்து கேட்பதெல்லாம், இங்கிருக்கின்ற சமூக சிந்தனையாளர்களை பார்த்து கேட்பதெல்லாம், நீங்கள் முதல் சிந்திக்க வேண்டிய விடயம், நீங்கள் முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விடயம் கல்விதான். நௌசாத் அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருந்தார். கல்வியை நேசித்தீர்கள் என்றால் உங்களுடைய சமூகம் வளர்ந்து விட்டது. கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய கிராமம் அபிவிருத்தி அடைந்து விட்டது என்று அர்த்தம். ஆகவே ஜங்மோன் விளையாட்டுக் கழகத்திடம் ஒவ்வொரு ஆண்டு திட்டத்திலும் நீங்கள் இந்த பாடசாலையின் ஒவ்வொரு தேவையை பூர்த்தி செய்யுங்கள். நீங்கள் கடந்த ஆண்டு இங்கே சிசிடி கேமரா என்கின்ற பெரும் ஒரு தேவையை பூர்த்தி செய்தீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்த ஆண்டு இந்த பாடசாலைக்கு உங்களுடைய ஆண்டு திட்டத்தில் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் என்னோடு அளவாளமாகுங்கள். பல தேவைகள் இருக்கின்றது. சயின்ஸ் லேப் ஒன்று இருக்கின்றது. அந்த லேபுக்கு நிறைய உபகரணங்கள் தேவைப்படுகின்றது. நாம் ஏஎல் வரை உயர்த்தி விட்டோம். இங்கே OLA மாணவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், ALA சாதிக்கிறார்கள். ஆனால் லேப் என்பது மிக முக்கியமானது என்பது கல்வி புலம் சார்ந்தவர்களுக்கு விளங்கும். நூலகம் இல்லாமல் இருந்தது. நான் முதல் தரமாக நூலகத்தை நாங்கள் உருவாக்கினோம். அந்த நூலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசினை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மன்சூருடைய மகள் தந்திருந்தார். அதை கொண்டு ஆரம்பித்தோம். அதே போன்று பாடசாலையிலே இப்போது ஒரு இந்த பாடசாலைக்கென்ற ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். மிக விரைவிலே ரஹமத் மன்சூர் அவர்கள் அதற்கான ஸ்மார்ட் போர்டை தர இருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று பல தேவைகள் பாடசாலைக்கு இருக்கின்றது. அண்மையிலே சட்டியை பிடித்து நாங்கள் எங்களுடைய வலயக்கல்வி பணிப்பாளரிடம் எங்களிடம் இருக்கின்ற நல்வரவை வைத்து 3 மில்லியன் பணத்தை கொண்டு வந்து பாடசாலை இன்று பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் அங்கே கான் கட்டப்பட்டிருக்கின்றது, மண் கொட்டப்பட்டிருக்கின்றது, அதனுடைய லேண்ட்ஸ்கேப் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது 1 மில்லியன் பணம் எடுத்து வந்து மீண்டும் அதனுடைய நிறப்பூச்சி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படி பல விடயங்களை யாரை கொண்டு எங்கு பெற முடியுமோ அதையெல்லாம் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்று கூட அமெரிக்காவில் இருக்கின்ற கலிபோர்னியாவில் இருக்கின்ற ஒரு அமைப்போடு நான் பேசினேன். இந்த பாடசாலை மாணவருடைய தேவை பற்றி பேசினேன்.
பேசினேன். 25 மாணவர்களுக்கு இதே போன்ற ஒரு கற்றல் உபகரணத்தை தருவதாகவும் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பாடசாலையின் தேவையை நாம் சொல்லியிருக்கின்றோம், அதையும் செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். சிங்கப்பூரிலே இருக்கின்ற ஒரு அமைப்போடு பேசியிருக்கின்றேன். அங்கே இருக்கின்ற அமைப்பினர் எமது பாடசாலைக்காக ஒரு மல்டி மீடியாவை தருவதாக எங்களிடம் வாக்களித்திருக்கிறார்கள். இப்படி பாடசாலைக்கு என்னென்ன தேவை வேண்டுமோ, யாரும் என்று எவ்வாறு பெற வேண்டுமோ அவரையெல்லாம் பிடித்து மிகவும் ஒரு கச்சிதமாக பாடசாலை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பாடசாலைக்கு இப்போது தேவை பெற்றோருடையும் இங்கிருக்கின்ற தன்னார்வ தொண்டர் நிறுவனங்கள், பொது அமைப்புகளுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதுதான் இங்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அதனை எதிர்காலத்திலே ஜங்கோன் விளையாட்டு கழகத்திடம் நாம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அவர்கள் பரிசீலித்து எம்மோடு உரையாடி அடுத்த நகர்வுக்கு செல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உண்மையிலே இந்த ஜங்கோன் விளையாட்டு கழகமானது இந்த பிராந்தியத்திற்கு கடந்த காலம் 25 ஆண்டுகளாக ஒரு சிறந்த சேவையை ஆற்றி வருகிறது. உண்மையிலே அதுக்கு ஒரு நல்ல செயலாளர் கிடைத்திருக்கின்றார் நினைக்கின்றேன். ஒரு சமூக சிந்தனையாளர், ஒரு சமூக எண்ணப்பாங்குடையவர், எல்லோரையும் அரவணைத்து இந்த ஊரை நேசிக்கின்றவர். பாடசாலைக்கு பல பிரச்சனைகள் வரும்போது ரியாலோடு பேசும்போது அவரால் என்ற ஒத்துழைப்புகளை வழங்குகின்றார். அந்த அடிப்படையில் இதனை உருவாக்கிய ஸ்தாபகர் அப்துல் ரஹ்மான் கூட அவரோடு இலங்கைக்கு வந்த போது அவரை சந்திப்பதற்கு நான் பல முயற்சிகளை செய்தேன், முடியாமல் போய்விட்டது. ஆனால் அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர், ஒரு நல்ல எண்ணப்பாங்குடையவர் என்பதை நான் அறிகின்றேன். நான் சொல்வதெல்லாம், இந்த கிராமத்தை பார்த்து சொல்வதெல்லாம், காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள். காற்று ஓய்ந்து விட்டதென்றால் நீங்கள் தூற்றி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போது பாடசாலையிலே நல்ல காற்று அடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த காற்று அடிக்கின்ற நேரத்திலே இங்கிருக்கின்ற சமூக சிந்தனையாளர்கள், நல்ல எண்ணம் படைத்தவர்கள், வாருங்கள், ஒரு ஸ்திரமான நிலைமையை இந்த பாடசாலையில் உருவாக்குங்கள். அதிபர் சென்றாலும் இந்த பாடசாலை வீழக்கூடாது, அங்கிருக்கின்ற ஆசிரியர் சென்றாலும் இந்த பாடசாலை வீழக்கூடாது என்றால் இருக்கின்ற இந்த ஆரோக்கியமான நிலைமையில் தான் உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி ஸ்திரப்படுத்தினர் என்றால் இந்த அதிபர் சென்றாலும் பாடசாலை நிமிர்ந்திருக்கும். ஆகவே இதை ஒரு காற்றுள்ள போதாக கருதி எல்லோரும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர்களாக இருந்தால் இந்த பாடசாலையை யாராலும் அசைக்க முடியாத இடத்துக்கு நாம் பல படித்தரங்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதையும் கூறி, இந்த மழலை செல்வங்கள் இன்று 1ஆம் ஆண்டிலே காலடி எடுக்க வைக்கப் போகிறார்கள். அவர்களுக்காக இந்த ஜங்கோன் விளையாட்டுக் கழகம் இவ்வாறான கற்றல் உபகரணத்தை வழங்கி இந்த மாணவர்களை இந்த நேரத்திலே உற்சாகப்படுத்தியதற்காக நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் கல்விக்காக யாரெல்லாம் உதவுகிறார்களோ அவர்கள் இந்த பூலோகத்தை விட்டு, இந்த தரணியை விட்டு மரணிப்பதில்லை என மாணவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வாக்கு கிணங்க இந்த ஜங்கோன் விளையாட்டுக் கழகமும் அவரோடு சேர்ந்த அந்த உறுப்பினர்களும் இந்த கிராமத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் இன்னும் பல சேவைகளை ஆற்ற வேண்டும். இந்த நேரத்திலே எம்மையும் அழைத்து இந்த நேரத்திலே கௌரவித்தமைக்காகவும் இந்த நேரத்திலே எமது பாடசாலை சார்பாகவும் எமது பாடசாலையில் வருகின்ற 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக கற்றல் உபகரணங்களை வழங்க எத்தனைத்ததற்காக அதற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களோடு இன்னும் ஒரு உயர்ந்த சபையிலே, ஆண்கள் கொண்ட சபையிலே என்னை உரையாற்ற அழைக்குமாறும் கூறி வாய்ப்பளித்த உள்ளங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை இந்த அவையிலே முன்வைத்துவிட்டு அமர்ந்திருக்கின்ற எமது இஸ்லாமாபாத் மண்ணினுடைய கல்வி சொத்தாக இருக்கின்ற இஸ்லாமாபாத் மகா வித்யாலயத்தினுடைய அதிபர் AGM ரிஷாத் சார் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது எமது பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வுகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்ல போகின்றோம். அந்த அடிப்படையிலே முதலில் எமது பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிப்பதற்காக எமது கௌரவமான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமாபாத் மகா வித்யாலயத்தினுடைய அதிபர் AGM ரிஷாத் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக
இந்த சந்தர்ப்பத்திலே கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஐசாம் அகமட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். MRM ஹமூத் ஹமூத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். MSM இஸ்ஃபாக், மாணவன் MSM இஸ்ஃபாக். உமர் சஃபியுல்லா, RM அப்சி. இந்த சந்தர்ப்பத்திலே மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவித்த இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் AGM ரிஷாத் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்க கிராம சேவை உத்தியோகத்தர் பி ஃபவுசுல் லிஹாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக் கொள்வதற்காக MA தஸ்னீம் சிராப் அகமட், தஸ்னீம் சிராப் அகமட். அவரை தொடர்ந்து ஃபாத்திமா ஹாதியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவித்த கிராம சேவை உத்தியோகத்தர் ஃபவுசுல் லிஹாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்க உளவள ஆலோசகர் எங்கள் அன்புக்குரிய NM நௌசாத் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக் கொள்வதற்காக NM நிக்மான். ஜே ஃபாத்திமா ஹனியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவித்த உளவள ஆலோசகர் NM நௌசாத் சார் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் IL அரசுடீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிப்பதற்காக சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் IL அரசுடீன், பெற்றுக் கொள்வதற்காக ஜே ஃபிஷாரத் மனாலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
யூசுப் HP ஆயிஷா ஹைரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே வருகை தந்திருக்கின்ற எமது கழகத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகர்களில் ஒருவராக இருக்கின்ற நிசார் அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவித்த பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் அசீஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இஸ்லாமாபாத் பாலர் பாடசாலை ஆசிரியை ULS ரமீசா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிப்பதற்காக ஃபாத்திமா ஹுதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஃபாத்திமா ஹுதா. இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கி கௌரவித்த ULS ரமீசா அவர்களுக்கு நன்றிகள். இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே இயங்கி வருகின்ற கிரீன்வீச் ஆங்கில முன்பள்ளி பாலர் பாடசாலை ஆசிரியைகள் மெஹ்தா NF ஆகிலா ஆகிய இருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிப்பதற்காக பெற்றுக்கொள்ள F மரியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து இப்போது மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இஸ்லாமாபாத் பாடசாலையினுடைய நிறைவேற்று குழுவின் செயலாளர் யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய உப செயலாளர் NMA இப்னு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். NMA இப்னு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக ஃபாத்திமா ஷஹா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து பெற்றுக்கொள்வதற்காக MFF ரீஸ்மாவையும் அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவித்த NMA இப்னு அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் SMM அபூபக்கர் மஹ்ரூப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக NM ஹாஃபில் இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கி கௌரவித்த SMM அபூபக்கர் மஹ்ரூப் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வழங்கி கௌரவிப்பதற்காக எமது சிரேஷ்ட ஆலோசகர் நிசார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிசார். பெற்றுக்கொள்வதற்காக ஜாஹில் அகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாணவன் ஜாஹில் அகமது. இந்த சந்தர்ப்பத்திலே நிசார் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து எமது கழகத்தின் சிரேஷ்ட ஆலோசகர் PMM தஸ்தகீர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். PMM தஸ்தகீர் அவர்கள். பெற்றுக்கொள்வதற்காக ஃபாத்திமா ஹயா.
இந்த சந்தர்ப்பத்திலே தஸ்தகீர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து எமது சமூக செயற்பாட்டாளர் பர்னிச்சர் ஹைலண்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஏ அலியார் ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்ள என் ஃபாத்திமா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றிகள். அலியார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் ABM சியாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் AB ரியால் அவர்கள் இப்போது மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிப்பார். NF உம்மு அபிஹாவை அழைக்கின்றோம். MIM அகமத் இந்த சந்தர்ப்பத்திலே ரியால் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய உபதலைவர் MYM ரிசான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக SF ரீஹா தயவு செய்து மாணவர்கள் அமைதியாக இருக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து மாணவர்கள் அமைதியாக இருக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே SF ரீஹாவை அழைக்கின்றோம். SF ரீஹா. தொடர்ந்து MAM மஹதி இந்த சந்தர்ப்பத்திலே ரிசான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். யங் மவுண்ட் கழகத்தினுடைய பொருளாளர் MHM நியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக MAM மஹதி ஆயிஷா மரியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே தொடர்ந்து மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்க நட்பட்டிமுனை பாலர் பாடசாலையினுடைய ஆசிரியை ULS ஜமீலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ULS ஜமீலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக ARM முஃப்தி இந்த சந்தர்ப்பத்திலே ஆசிரியை ULS ஜமீலா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய சிரேஷ்ட வீரர் MAM ரிம்சாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக மாணவன் யூனுஸ் அகமட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யூனுஸ் அகமட். தொடர்ச்சியா பயணிக்கக்கூடிய
தொடர்ந்து யங் மவுண்ட் கழகத்தினுடைய சிரேஷ்ட வீரர் MIM சில்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக அப்துல்லா அம்மாம் அப்துல்லா அம்மாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரிஹான் அமீஸ் மாணவன் ரிஹான் அமீஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கி வைத்த சில்மி அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து சிரேஷ்ட வீரர் FM ரிஃப்கி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். FM ரிஃப்கி பெற்றுக்கொள்வதற்காக எஸ் ஃபாத்திமா ஸ்ரீன் தொடர்ந்து யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய சிரேஷ்ட வீரர் MM அஸ்கர் அவர்களை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்ள R ரஃப்தா வழங்கி வைப்பதற்காக முரளி கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே முரளி கிருஷ்ணன் அவர்கள் இப்போது வழங்கி வைப்பார். பெற்றுக்கொள்ள R ரஃப்தா இன மத மொழி பேதம் கடந்து பல வீரர்களை உள்ளடக்கிய ஒரு விளையாட்டு கழகமாக எமது யங் மவுண்ட் விளையாட்டு கழகம் திகழ்கிறது. முரளி கிருஷ்ணன் அவர்கள் இப்போது மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே தொடர்ந்து யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய மைதானத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற தலைவர் ஃபர்சாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்ள SM ஹசான் தொடர்ந்து யங் மவுண்ட் கழகத்தினுடைய செயற்பாடுகளோடு செயற்பட்டு வரும் எமது நியாஸ்கான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிக்க யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தோடு என்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நியாஸ்கான் பெற்றுக்கொள்ள MJ ரூமி AM ஆஃபித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். AM ஆஃபித் நியாஸ்கான் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து யங் மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய இன்சாப் அவர்களை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். இன்சாப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்போது மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிப்பதற்காக கிஷோர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிஷோர் பெற்றுக்கொள்வதற்காக AHM இஸ்ஸாத் இன மத மொழி பேதம் கடந்து எமது கழகத்தில் பலர் உறுப்பினர்களாக விளையாட்டு வீரர்களாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே கிஷோர் அவர்கள் எமது கழகத்துக்காக இன்றும் செயலாற்றி வரக்கூடிய ஒருவர். அவருக்கு நன்றிகள். தொடர்ந்து யங் மவுண்ட் கழகத்தினுடைய சிரேஷ்ட வீரர் NM ஹசி
NM ஹசி. பெற்றுக்கொள்வதற்காக FM கிசாப். FM கிசாப். வழங்கி வைத்த NM ஹசி அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து முன்பள்ளி பாலர் பாடசாலை ஆசிரியை இல்மி பானு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இல்மி பானு பெற்றுக்கொள்வதற்காக TM சராப். TM சராப். வழங்கி வைத்த ஆசிரியை ஹில்மி பானு அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து யங்மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற MS இர்ஷாத். MS இர்ஷாத் அவர்களை அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்ள KM ரிமாஸ். RM ரைஸ். RM ரைஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வழங்கி வைப்பதற்காக. எமது கழகத்தினுடைய செயலாளர் ரியால் அவர்கள் இப்போது வழங்கி கௌரவிப்பார்கள். KM ரிமாஸ். KM ரிமாஸ் மாணவன் KM ரிமாஸ்.
இந்த சந்தர்ப்பத்திலே மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்கி கௌரவிப்பதற்காக எமது கழகத்தினுடைய செயலாளர் ரியால் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். பெற்றுக்கொள்ள NM சராப் கழக உறுப்பினர்களையும் ரியால் அவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து ரிஹான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். NM ரிஹான், NM ரிஹான். NM முஃப்தி, NM முஃப்தி. NM முஃப்தி. RM ஹமி அவான், RM ஹமி. தொடர்ந்து மாணவன் நூஹாப். ஆர் ரஃப்தா, ஆர் ரஃப்தா, ஆர் ரஃப்தா. இந்த சந்தர்ப்பத்திலே உதவும் கரங்கள் நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இந்த ஆண்டில் 2026ஆம் ஆண்டு புதிய ஆண்டிலே தரம் ஒன்றிலே இணைந்து கொள்ளப் போகின்ற கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக முன்பள்ளி கல்வியை மிக சிறப்பாக பூர்த்தி செய்த முன்பள்ளி பாலர் பாடசாலை மாணவர்களுக்கும் அதேபோல எமது கழகத்தில் பி அணியில் கடமை புரிகின்ற வீரர்கள் பாடசாலை மாணவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்குமான கற்றல் உபகரணங்களை நாங்கள் வழங்கி கௌரவித்திருக்கின்றோம். இந்த பணிக்காக எமக்கு பல்வேறு வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த இதயபூர்வமான நன்றிகளை மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக எமது கௌரவமான அழைப்பை ஏற்று பல்வேறு வேலை பளுக்களுக்கு மத்தியிலே இந்த நிகழ்விலே எம்மோடு இணைந்து கொண்ட எமது இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் AGM ரிஷாத் சார் அவர்கள், அதே போல கல்முனை ஜும்மா பெரிய பள்ளி வாயல் நம்பிக்கையாளர் சபையினுடைய உறுப்பினர் சிரேஷ்ட உள வள ஆலோசகர் எக்ஸ் கல்வியகத்தினுடைய அதிபர் NM நௌசாத் சார் அவர்கள், அதே போன்று சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் IL அர்சுடீன் அவர்கள், கிராம சேவை உத்தியோகத்தர் ஃபவுசுல் லிஹாஸ் அவர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் AA அசீஸ் அவர்கள், அதே போன்று எமது இஸ்லாமாபாத் பிராந்தியத்திலே இருக்கின்ற முன்பள்ளி பாலர் பாடசாலைகளினுடைய ஆசிரியைகள், அதே போன்று எமது கழகத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகர்கள், குறிப்பாக மௌரூப் நானா, தஸ்தகீர் ஹுசைன், அதே போல அலியார் ஹுசைன் ஆகியோர் இந்த நிகழ்விலே எம்மோடு, நிசார் என்று பலர் இந்த நிகழ்விலே எம்மோடு இணைந்திருந்தார்கள். அதே போல எமது கழகத்தினுடைய விளையாட்டு வீரர்கள் பலர் இந்த நிகழ்விலே எம்மோடு இணைந்திருந்தார்கள். கடல் கடந்த நாடுகளிலும் இந்த நிகழ்வை நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்த எமது கழக வீரர்கள் உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு சிறப்பதற்கு காரணமாக அமைந்த எமது கழகத்தினுடைய உயிர் நாடி ஆணிவேராக என்றும் தொழிற்பட்டுக் கொண்டிருக்கின்ற எமது கழகத்தினுடைய செயலாளர் ரியால் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு, குறிப்பாக இந்த மாணவர்களை அழைத்து வந்த பெற்றோர்கள், மாணவ மணிகள், உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகள். அதே போல
தேசத்திலும் தேசம் தாண்டி சர்வதேச நாடுகளிலும் இந்த நிகழ்வுகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக நேரடியாக முகநூல் வழியாக வியூகம் டிவி வழியாக இந்த நிகழ்வை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற வியூகம் டிவியினுடைய பணிப்பாளர் எஸ் ஜனுஸ் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்விலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.